last Christmas I gave you my heart, but the very next day you gave it away. This year, to save me from tears, I'll give it to someone special. I'll give it, I'll give it, I'll give it to someone special. I'll give it, I'll give it, I'll give it to someone special. ஹே ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹியூஜ் தேங்க்ஸ் பிகாஸ் நம்மளோட தலை கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனோட பார்ட் 1 வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் அதுக்கு பார்த்து நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்துருந்தீங்க. அண்ட் நிறைய பேர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தீங்க. நான் அதில் என்ன விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தனோ அந்த விஷயத்துக்கு வந்து நீங்கள் அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தீங்க. அதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுடைய பார்ட் 2 வீடியோ வந்து இப்போ பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபேமிலிஸ்க்கு வந்து நான் வந்து கிறிஸ்மஸ் கிஃப்ட் வந்து நான் கொடுத்துருப்பேன். இதில் என்ன ஆயிடுச்சுன்னா அதான் நான் சொன்ன மாதிரி எனக்கு ஃபோன் இஷ்யூஸ் இருந்துச்சு. அதனால் வந்து என்னோடதும் என்னோடய ஹஸ்பண்ட் கிரணோட கிஃப்ட் ஷேரிங் வீடியோஸ் மட்டும் வந்து கிளிப்பிங்ஸ் இல்லை. ஸோ அதனால் வந்து அதனால் திரும்பி ரீக்ரியேட்டும் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா, நம்மளே ஒரு வீடியோ எடுத்து போட்டுடலாம். எங்களோட கிஃப்ட் மட்டும் நம்ம வந்து தனியாக எடுத்து என்ன கிஃப்ட் நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டோம், என்ன ப்ரெசென்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ மாதிரி எடுத்து போட்டுடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் எடுக்கிறேன் நான். ஸோ ஃபஸ்ட்டு நான் கிரணோட கிஃப்ட் வந்து நான் ரிவீல் பண்ணிடுறேன். எல்லாருக்குமே வந்து நான் கிஃப்ட் வந்து ரெண்டு கிஃப்ட் தான் கொடுத்தேன். யாருக்குமே வந்து சிங்கிள் கிஃப்ட் கிடையாது. எல்லாருக்குமே வந்து டபுள் கிஃப்டாக தான் நான் கொடுத்துருந்தேன். அதே தான் கிரணுக்கும் எனக்கும் வந்து நாங்கள் கொடுத்துருந்தோம். எல்லாரோட கிஃப்ட்டுமே வந்து செலக்ட் பண்ணது நான் தான். கிரண் வந்து என்னோடய கிஃப்ட் மட்டும் கிரண் செலக்ட் பண்ணார், அவரோட கிஃப்ட் மட்டும் நான் செலக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா கிரணுக்கு கொடுத்த கிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோ ஃப்ரேம். ஸோ எல்லாருக்குமே வந்து ஃபேமிலிஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் நான் கொடுத்துருப்பேன் நான். ஸோ எனக்கு இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் ரொம்பவே பிடிக்கும் கிரணோடது. நான் இதை உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து ரொம்ப பெஸ்ட்டு ஃபோட்டோ எனக்கு இது அவரோடது. அதனால் எனக்கு இது ரொம்பவே பிடிக்கும். அதனால் இந்த ஃபோட்டோ ஃப்ரேமை வந்து அவருக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருந்தேன். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யார்ட்லியோட மென் க்ரூமிங் கிட் வந்து நான் கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தேன். இதுதான் இந்த க்ரூமிங் செட். ஸோ இது வந்து இதில் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 செட் இருக்கும். இதில் கம்ப்ளீட்டாக மென்ஸோட க்ரூமிங் கிட்ட இருக்கும். இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், யூஸ்ஃபுல்லான ஒரு திங். நான் எப்போவுமே வந்து கிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நான் ப்ரெசென்ட் பண்ணுவேன்னா, யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும், மெமரபிளாகவும் இருக்கணும், யூனிக்காகவும் இருக்கணும் அப்படின்றது தான் நான் வந்து எப்போவுமே பார்ப்பேன். ஸோ கிரணுக்கு வந்து ஒரு க்ரூமிங் கிட் வந்து ரொம்ப நாளாக அவர் கேட்டுக்கிட்டே இருந்தார். சரி கிறிஸ்மஸ்க்கு என்ன கொடுக்கலான்னு பார்க்கும்போது எனக்கு இது என் கண்ணில் பட்டுச்சு. எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. என்னோடய ஃபேவரட் ப்ராண்ட் கூட யார்ட்லி வந்து நான் எப்போவுமே பர்ஃப்யூமாக இருக்கட்டும் எது யூஸ் பண்ணுறாலும் யார்ட்லியோட ப்ராண்டில் தான் நான் யூஸ் பண்ணுவேன். பிகாஸ் எனக்கு அதோட ஃப்ராக்ரன்ஸ் வந்து ரொம்பவே பிடிக்கும் எனக்கு. ஸோ அதே தான் நான் வந்து அவருக்கு ப்ரெசென்ட் பண்ணேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷேவிங் க்ரீம் அண்ட் லோஷன், ஷேவிங் லோஷன் அண்ட் ஒரு ப்ரஷ் கொடுத்துருக்காங்க அண்ட் ஒரு பாடி ஸ்ப்ரே அண்ட் ஒரு சார்கோல் சோப் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கம்ப்ளீட் செட்டுமே வந்து இதில் கொடுத்துட்றாங்க. ஸோ எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, நல்லாவும் இருக்குது. ஸோ இதில் வந்து நான் கிரணுக்கு வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தேன் நான். ஸோ கிரண் வந்து நெக்ஸ்ட்டு எனக்கு என்ன கிஃப்ட் பண்ணியிருந்தாருன்னா, எல்லாருக்குமே நான் வந்து சேம் பேட்டர்னில் தான் வந்து கிஃப்ட் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தேன். எங்களோட ஃபோட்டோ ஃப்ரேம்ஸாக இருக்கட்டும், லைக் இப்போ நான் கிரணுக்கு கொடுத்த ஃப்ரேம்ஸாக இருக்கட்டும், எங்கள் மம்மி, சிஸ்டர், அப்புறம் எங்களோட அங்கிள், தம்பிக்கு எல்லாருக்குமே கொடுத்த ஃப்ரேம்ஸ் எல்லாமே வந்து ஒரே கம்ப்ளீட் பேட்டர்னாக இருந்துச்சு. பட் கிரண் மட்டும் என்ன பண்ணிட்டாருன்னா, எனக்கு கொடுக்குற கிஃப்ட் மட்டும் கொஞ்சம் டிசைனாக இருக்கட்டும் எல்லாமே வந்து கொஞ்சம் யூனிக்காக வந்து பார்க்கணுன்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும் ஸ்பெஷலாக பண்ணியிருக்காரு போலருக்கு இந்த ஃபோட்டோ ஃப்ரேம். பட் டிசைன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் கிளாஸியாக இருக்கும். இது வந்து என்னோடய ஃபேவரட் ஃபோட்டோ. எனக்கு இந்த ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா பர்சனலாக ரொம்பவே பிடிக்கும். இதை நான் வந்து ரொம்ப நேச்சுரலாக இருப்பேன் நான். இது வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட்டில் எடுத்த ஒரு ஃபோட்டோ இது. ஸோ இது கிரணுக்குமே வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஃபோட்டோ. அவர் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஃபோட்டோன்னு. ஸோ அதே எனக்கு வந்து ஒரு ஃப்ரேமாக போட்டு கிஃப்டாக கொடுத்துட்டாரு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் ஃப்ரேம். அண்ட் செகண்ட் பார்த்திங்கன்னா
எனக்கு ஒரு சின்னதாக ஒரு ஹேம்பர் மாதிரி கொடுத்துருக்காரு. இதை நான் வந்து பிரித்து கூட பார்க்கல. பிகாஸ் அன்றைக்கே வந்து வீடியோ வந்து எடுத்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது எங்கள் வீடியோ கிளிப்பிங்ஸ் வந்து இல்லவே இல்லை. ஸோ அதனால் நான் வந்து வீடியோ எடுக்கும்போது தான் வந்து இதை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிம்ரிக்கா அப்படின்ற ஒரு பிராண்டு. ஸோ இது வந்து ஒரு கம்ப்ளீட் ஸ்கின் கேருன்னு சொல்லலாம், ஸ்கின் கேர் செட். ஏன்னா வந்து ஸ்கின் கேர் வந்து எனக்கு ரொம்ப பண்ண மாட்டேன், பட் எனக்கு பண்ணணும்னு ஆசை இருக்குது. என்னென்னா பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. நம்ம நைட் ஷிஃப்ட் போகிறோம், அப்புறம் வெளியில் எங்கேனாச்சும் ஈவெண்ட்ஸ் போகிறோம், நம்மளுக்கு தூங்குறதுக்கே டைம் இருக்காது. நான் சொல்லியிருந்தேன், அதில் தனியாக வர ஸ்கின் கேர் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட டைமே கிடையாது. பட் நான் எல்லாத்தையும் வாங்கி வச்சுப்பேன், ஸ்கின் கேர் பண்ணுறதுக்கு தேவையான எல்லாத்தையுமே வாங்கி வச்சுருவேன். ஆனால் நான் எதுவுமே பண்ண மாட்டேன். பட் இது ஒரு செட் வந்து நான் ஆன்லைனில் பார்த்துருந்தேன், எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இதை வந்து ஒரு டைம் நான் சொல்லியிருந்தேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கின் கேர் செட் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால தான் வந்து கரெக்டாக கிறிஸ்மஸ் அன்றைக்கி கிஃப்டாக எனக்கு இதை வாங்கி கொடுத்துருக்காரு போல இருக்குது. ஸோ என்னென்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இந்த பாக்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொமான்டிக்காக இருக்கும். லவ் ஸ்டோரி அப்படின்னு போட்டு இருக்கு. ரொம்ப ரொமான்டிக்கான ஒரு செட்டப்பில் தான் இந்த பாக்ஸே வந்து போட்டிருக்காங்க. எனக்கு இந்த பாக்ஸோட தீமே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வாவ், ஸோ பியூட்டிஃபுல்ல. ஜாஸ்மின் ஃப்ளேவரில் ஒரு க்ரீம் கொடுத்துருக்காங்க. ஏதோ ஹேண்ட் க்ரீம் போட்டிருக்காங்க. ஹேண்ட்ஸ்க்கெல்லாம் க்ரீம் யூஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது எனக்கு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா பாடி வாஷ். இருக்கலாமா வேண்டாமானே தெரியல. இது ஒரு பாடி வாஷ். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஜாஸ்மின் ஃப்ளேவர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திங் சோப். நல்லா இருக்கு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ எல்லாமே ஜாஸ்மின் ஃப்ளேவர் தான் நினைக்கிறேன். நல்லா இருக்கு. வெரி நைஸ், சூப்பராக இருக்குது. ஸ்மெல் எல்லாமே நல்லா இருக்குது. அண்ட் இது வந்து பாடி லோஷன். இது பார்த்தீங்கன்னா பாத் சால்ட்டுன்னு போட்டிருக்கு. சால்ட் இது எதுக்கு யூஸ் கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. இதெல்லாம் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்றதும் எனக்கு தெரியல. பின்னாடியே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க எப்படி யூஸ் பண்ணணுன்ட்டு, அதை வச்சு தான் பார்த்து யூஸ் பண்ணணும். பட் புதுசாக இருக்குது. சால்ட் வச்சு என்ன பண்ணணும் அப்படின்றது பின்னாடி டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இதை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். பிகாஸ் எனக்கு இதெல்லாம் தெரியாது. நல்லா இருக்குது. மற்றபடி பார்த்தா எனக்கு யூஸ் பண்ணுறனோ இல்லையோ அது செகண்டரி. பட் இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் செட்டப்பில் ஒரு அழகாக ஒரு ரொமான்டிக்கில் இது ஃபுல்லாகவே ஒரு பாத் செட்டப் கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு. ஸோ இதுதான் எங்களோட கிஃப்ட்ஸ். ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது வந்து நான் ஆக்சுவலி இனிஷியேட் எடுத்து பண்ணியிருந்தேன். இது வந்து இன்னும் ஒரு 5 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நியூ இயர் 2026க்கான நியூ இயர். ஸோ அதோட ஆரம்பமே வந்து சூப்பராக இருக்கணும் அப்படின்றதுக்காக நானே கஸ்டமைஸ் பண்ணி வர வச்சேன். ஸோ அது என்ன கிஃப்ட்டுனா, ஸ்க்ரீன் பத்தலை ஆக்சுவலி, நான் ஃபுல்லாக காமிக்கிறேன். ஸோ எங்களோட ஃபோட்டோ ஃப்ரேம் போட்ட 2026 கேலண்டர் வெளியில் மாட்டி வச்சுருப்பாங்களே அந்த கேலண்டர். ஸோ எனக்கு வந்து ஒரு ஹேபிட் இருக்குது. என்னென்னா
நான் யூஸ் பண்ணுற எல்லா பொருளாக இருக்கட்டும், இல்லை ஏதாச்சும் ஒரு கிளாக்கு, இல்லை இந்த மாதிரி கேலண்டர்ஸ், ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ், இது எல்லாமே வந்து ஒரு டீஃபால்ட்டாக வெளியிலேருந்து ஒரு கொண்டு வர்றதா இருக்கக்கூடாது. அதில் வந்து கஸ்டமைசேஷன் இருக்கணும்னு நான் ஆசைப்படுவேன். யுனிக்காக இருக்கணும். மோஸ்ட்லி எல்லாவோட திங்ஸ்லையுமே வந்து என்னோடய லவ் வந்து நான் எப்போவுமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் நான். ஸோ அந்த மாதிரி ஒரு ஓசிடி இருக்கிற ஒரு பொண்ணு நான். ஸோ அதனால தான் பார்த்தேன், நம்ம நியூ இயருக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷலாக நம்ம வீட்டில் இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது டெய்லி யூஸாகவும் இருக்கணும், அதே மாதிரி அது வந்து யூனிக்காகவும் இருக்கணும். அப்படின்னும் போது இந்த கேலண்டர் வந்து என் கண்ணுக்கு பட்டுச்சு. ஏன் இந்த கேலண்டர் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணி யூனிக்காக இருக்கக்கூடாது அப்படின்னு நான் யோசித்தேன். ஸோ அதனால் ஆன்லைனில் வந்து எனக்கு ஒருத்தவங்க வந்து இதை பண்ணி கொடுத்துருந்தாங்க. நல்லாவே இருக்குது. ஆக்சுவலி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக கேலண்டர் அந்த அட்டையில் வரும்ல, அந்த மாதிரி இது கிடையாது. இதுவே ஒரு ஃப்ரேம் மாதிரி போட்டு கொடுத்துருப்பாங்க, ஒரு பேட்டர்ன். இதில் வந்து டேட்லாம் வந்து வச்சு 2026க்கான ஃபுல் டேட்டுமே வச்சு அழகாக கொடுத்துருக்காங்க. இந்த இயர் முடிஞ்சால் கூட நம்ம இதை எடுத்துகிட்டு இந்த ஃப்ரேமாக கூட நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா இருக்குது. இது வந்து செம்ம குவாலிட்டியாக பாருங்கள். ஃப்ரேம் வந்து அவ்வளோ திக்காக சூப்பராக இருக்குது. மாட்டி வச்சுக்கிறதுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஒரு ரொமான்டிக்கான ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமில் நம்ம அழகாக நம்மளோட டெய்லி யூஸும் நம்ம பார்க்க முடியும். ஒரு வீட்டுக்கு யாருனா வந்தாங்க கூட பார்த்தா யூனிக்காக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கிஃப்டாக இருந்து நான் பார்க்குறேன் நான். 2025 நியூ இயர் வந்து பார்த்திங்கன்னா, நான் சர்ச் முடிச்சுட்டு என்னோடய ஹஸ்பண்ட் கூட வந்து நைட் ட்ரைவ் போயிட்டு கேக் வெட்டி செலப்ரேட் பண்ணேன் நான். பட் அதுவே வந்து ரொம்ப டைம் எடுத்து தான் நான் பண்ணேன். ஒரு 2 o'clock 3 o'clock. ஏன்னா சர்ச் எங்களுக்கு முடிஞ்சதே வந்து பார்த்தோன்னா ஒரு 2:30 அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் முடிச்சதுக்கப்புறமா தான் ஒரு 3 o'clock அந்த மாதிரி ஒரு நைட் ட்ரைவ் போயிட்டு நாங்கள் வந்து அந்த செலிப்ரேஷன்லாம் நாங்கள் பண்ணோம். 2026 வந்து பார்த்திங்கன்னா, இது என்னோடய மேரேஜ்க்கு அப்புறம் வர ஃபஸ்ட்டு நியூ இயர். ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு யூனிக்கான ஒரு விஷயத்தில் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் எனக்கு இந்த கிஃப்டோட ஐடியாவே எனக்கு வந்தது எனக்கு. ஸோ இந்த ஃப்ரேம் வந்து வீட்டில் இப்படி அழகாக இப்படி மாட்டி வச்சுட்டு டெய்லி ஒரு நாளும் வந்து அந்த டேட் கிளிக்கும் போது என்னோடய ஃபோட்டோ ஃப்ரேம் பார்த்துட்டு வாவ் நல்லாயிருக்கு, இது மாதிரி யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க, யார் வீட்லேயும் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்காது, நம்ம தான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கும்போது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் இது வந்து ஆர்டர் பண்ணி வர வச்சுருந்தேன். எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து இந்த கிஃப்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதை தான் வந்து உங்களுக்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் பார்த்தேன் நான். க்யூட்டான கிஃப்ட்ஸு உங்கள் பார்ட்னர்ஸ்க்கோ இல்லை உங்கள் ஃபேமிலிஸ்க்கோ வந்து ரொம்ப யூனிக்காகவோ கஸ்டமைசேஷனில் இல்லை ஒரு பர்சனலைஸ் கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணணும், ஆனால் எனக்கு எங்கே பண்ணுறதுன்னு தெரியல, எப்படி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குமா, எந்த ஆன்லைனில் எந்த வெப்சைட்டில் வந்து அது கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியலனா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி கிஃப்ட்ஸ் எல்லாம் வேணுமோ அதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நான் அதோட லிங்க்கை வந்து ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் நம்ம சேனலில் தொடர்ந்து இதே மாதிரி சீக்கிரமாகவே எல்லா வீடியோஸுமே வந்து அப்லோட் பண்ணிவிடுவோம். ஸோ மறக்காமல் இதே மாதிரி சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக தருவீங்க எனக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் சொல்கிற மாதிரி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மறக்காமல் உங்களோட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. எல்லாருக்குமே ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் 2026. Thank you.